நம்ம இந்த இடையில பேட்டில் த்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 42ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டவரு கீழே ஒரு பெரிய பாம்பு இருக்கு, இது எல்லாமே அதோட வேலை தான் அப்படின்னு கூஹி சொல்ல, எத்துக்கு ஒரு பைத்தானா அப்படின்னு சொல்லி அங்கிருந்த எல்லர்ஸ் எல்லாம் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நம்ம மீட்டன்சன் அங்கிருந்து ஒரு ரூம் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க, திரும்பவும் எர்த்துக்கு ஒரு பைத்தான் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிருது. அந்த ஒட்டுமொத்த டவரும் அப்படியே ஒரு செகண்ட் சேக் ஆயிட்டு நிக்க, கூஹி அடியில் இருக்குது எது ஆனாலும் இருந்துட்டு போட்டோம், அதால இந்த டவருக்கு பிரச்சனைங்கும் போது நம்ம அதை சீல் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிடலாம்ல அப்படின்னு சொல்றாரு. மீட்டன்சன் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எர்த்துக்கு ஒரு பைத்தான் ஒரு ஏன்சியன் பீஸ்ட், ஸ்னேக் எம்பையரோட ஆன்சிஸ்டர், ஃபைட் கார்டு தான் இந்த டவரை பார்த்துக்க சொல்லி அதை கீழே அடைச்சு வச்சிருக்காரு. இந்த டவருக்கு சொந்தமான மொத்த பவரும் அந்த பீஸ்டோட தான். நம்ம இங்க வந்து கல்டிவேட் பண்ணிட்டு போறது கூட அதோட பவர்ஸ் தான். இன்னும் சொல்லணும்னா இந்த ஏன்சியன் பீஸ்ட் தான் நம்ம ஜியானன் அகாடமிக்கே கடவுள் மாதிரி அப்படின்னு அவர் சொல்ல, ஆனா அதாலதான் இந்த டவருக்கு ஆபத்து இருக்குல்ல, அது என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துச்சுன்னா அது நம்ம திரும்பி அடைச்சு வச்சு தானே ஆகணும், அதை இப்பயே பண்ணிட்டா என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நீங்க சொல்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வந்துச்சுன்னா அதான் இந்த ஜியானன் அகாடமியோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து வெளியே போக, கூஹி கீழே இருக்கிறவன் பயங்கரமான ஆளா இருப்பான் போலயே, அவனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹென்ஃபங் அதெல்லாம் எப்போ வலிக்கு கொண்டு வந்தாச்சு, நீ ஒரு 2 அடி பின்னாடி தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்து அப்படியே தரையில சொட்டுறாரு. உடனே அந்த டவரே அப்படியே ஒட்டு மொத்தமா அப்படியே சேக்க ஆரம்பிச்சிருது. பாத்தில இது ஃபேன்லோட ரத்தம், இவனை கோவப்படுத்துறதுக்கு நிறைய எல்லாம் தேவையில்ல, ஒரு டிராப் போட்டாலே போதும், பரவாயில்லையப்பா பல வித்தைகளை கையில வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அப்படியே அங்கிருந்து வெளியே போக, இப்ப யூன்சனை காட்டுறாங்க. அவன் அப்படியே திரும்பி உட்காந்துட்டு இருக்க, அங்க வந்து நம்ம யூனியன் மாஸ்டருக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஆனா தம்பி மூஞ்சே சரியில்லை, அவன் அப்படியே ஒரு கிட்ட வந்து அவங்க ஸ்வாட் எடுத்து அப்படியே அவங்க கண்ணு கிட்ட வச்சு பாக்குறான். யூனியனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு, அவன் அப்படியே அவங்கள ஒரு சுத்தி வந்து அவங்கள காலி பண்ற மாதிரி அவங்க கழுத்துல ஸ்வாட வச்சு பார்த்துட்டு திரும்பவும் அதை அப்படியே கவருக்குள்ளேயே வச்சிடறான். அட பைத்தியக்கார பையலே, அவன் அப்படியே மேல ஏறி அவன் கிட்ட இருந்த ஒரு ஸ்க்ரோலை எடுத்து இது இனிமே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, யூனியன் ஆனா மாஸ்டர் அது அந்த ஃபேன்லோ இல்ல அந்த சார் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்ததுல அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிரயோஜனம், அந்த கத்திய நேத்தே ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், அது இப்ப அவனுக்கு சொந்தமும் ஆயிடுச்சு, அது என்கிட்ட இருக்கிற விஷயம் ஃபேன்லோ அப்புறம் நான் அப்புறம் நீ நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும், அதான் சொல்றேன் இனிமே இந்த ஸ்க்ரோல் உனக்கு தேவைப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அதை அவங்க கிட்ட தூக்கி போட, யூனியன் டக்குன்னு தரையா படுத்துடுறாங்க. மாஸ்டர் என்ன நம்புங்க, எனக்கு அந்த அளவுக்கு தெரியும் இல்ல, சமீப காலமா கிளவுட் மிஸ்ல நிறைய குழப்பம் நடந்துட்டு இருக்கு, ஜியோ சேன் லாக்க இந்த விஷயம் என்னனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு உனக்கு தெரியுமா? மாஸ்டர் நான் கடவுள் சத்தியமா சொல்றேன், நான் உங்களுக்கு மட்டும் தான் விசுவாசமா இருக்கேன், உங்களுக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலனா நீங்களே என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க ஸ்வாட காட்ட, முறைச்சிட்டு இருந்த யூன்சைன் டக்குன்னு அப்படியே பல்ல காட்ட ஆரம்பிச்சிடுறான். உன்னை போய் நான் அப்படி சந்தேகப்படுவேன், ஆனா கொஞ்ச காலமாவே நம்ம கிளான்ல நிறைய தப்பு நடந்துட்டு இருக்கு, நீ இன்னமும் கவனமா இருக்கணும். கண்டிப்பா மாஸ்டர், நான் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்றேன், ஸ்வாட திருநது யாரு, அவனோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஏதாச்சும் க்ளூ கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், உருவத்தை வச்சு பார்க்கும் போது அது கண்டிப்பா ஒரு பொண்ணா தான் இருக்கணும், அவளோட ஃபைட்டிங் யாரா ரொம்பவே அதிகமா இருந்துச்சு, நான் 3 அட்டாக் பண்ணியும் அவ தப்பிச்சிட்டானா பாரு. கண்டிப்பா மாஸ்டர், நான் அந்த ஸ்வாடை எப்படியாவது கண்டுபிடிச்சே தருவான், அதுதான் காணாம போச்சுல விடு, இன்னையில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேல உன்னோட கவனம் இன்னமும் அதிகமா இருக்கட்டும், அப்படியே சீக்கிரமா போய் ரெடியாகு, ஃபேன்ல போய் பார்த்து என்டின் கல்யாண விஷயமா பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவன் சொல்ல, அகாடமில நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப திடீர்னு அந்த இடமே அப்படியே அதிர்ற மாதிரி தெரியுது, அவங்க எல்லாரும் அப்படியே தூக்கத்துல இருந்து எந்திரிக்க, அங்க வந்து லின்சுயா ட்ரைனிங் டவர் 10 எரிஞ்சிட்டு இருக்கு, எர்த்துக்கு ஒரு பைத்தான் வெளியே வர ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து ஓடிடுறாரு. விஷயத்தை கேள்விப்பட்டு எல்லர்ஸ் எல்லாம் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து நம்ம மீட்டன்சன் பசங்க சில பேர் டவருக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல, கூஹி டென்ஷன் ஆயிடுறாரு, டவர் க்ளோஸ் ஆயிருந்தோம் அவனுங்க எல்லாரும் எப்படி உள்ள போனானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அங்க இருந்து கிளம்ப, ஒட்டுமொத்த ஸ்கூலும் இப்ப டவர் கிட்ட வந்துடுறாங்க. நம்ம மீட்டன்சன் டவர் உடையாம பாத்துக்கணும், அதே நேரத்துல பசங்களையும் காப்பாற்றணும், ஃபைட் டெம்பரரி ரேஞ்சில் இருக்கிறவங்க மட்டும் என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு அடி எடுத்து வைக்க, நம்ம ஜியான் டக்குன்னு அப்படியே உள்ள ஓடிடுறாரு. நம்ம ஜியா சொன்னரும் அவரு பின்னாடியே போறாங்க, ஆனா நம்ம மீட்டன்சன் அவங்களை தடுத்துடுறாரு, அது ரொம்பவே ஆபத்து, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்னு அவர் சொல்ல, உள்ள போன நம்ம ஹீரோ பசங்க எல்லாரையும் காப்பாத்தி அங்கிருந்து சேஃபா வெளியே அனுப்பி வச்சிடுறாரு. இருந்தாலும் கீழே இருந்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லி சவுண்ட் கேக்குது. அவர் அப்படியே கடைசி ஃப்ளோருக்கும் போய்
போய் பார்க்க அங்க கூஹியும் ஹென்ஃபங்கும் நின்னுட்டு இருக்கானுங்க. உனக்காக தாண்டா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எத்துக்கு ஒரு பைத்தான் டென்ஷன் ஆனா இங்க எத்தனை தலை உருளும் தெரியல. நீ சாக போற. உனக்கு நாங்க ஒரு நல்ல ஆஃபரும் வச்சிருக்கோம். உன்னோட சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த அகாடமியும் அழிய போகுது. வெளியிருந்து எல்லர்ஸ்லாம் டவர் உடையாம பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள இருந்த பசங்கலாம் கூட இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஜியோ சோனரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து வெளியே வர பசங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றவங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ஜியோனை பத்தி விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா யாருக்குமே அவரை பத்தி எதுவுமே தெரியல. அவங்க அப்படியே அடுத்தடுத்த ஆளை விசாரிச்சு பார்க்க டக்குன்னு ஒட்டுமொத்த டவருமே அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுது. நம்ம ஜியோ சோனர் அப்படியே பதறி போயிடுறாங்க. ஜியோயான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ள ஓட ட்ரை பண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களை அப்படியே தடுத்து நிறுத்த உள்ள அந்த ரெண்டு திருட்ட பசங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடுவுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. நீங்க தான் அது எல்லாத்துக்குமே காரணமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தனித்தனியா அனுப்பி வைக்கவா இல்ல உங்க ரெண்டு பேரையும் சேர்த்தே அனுப்பி வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ஃபங்கும் கூவும் சேர்ந்து டக்குன்னு அவர் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம ஜியோயான் அவர் பவர்ஸ் எல்லாம் அவங்களை அப்படியே தடுத்துடுறாரு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ அவரோட பவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவனுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட அவரை சமாளிக்க முடியாம அப்படியே திணறிட்டு இருக்க ஹென்ஃபங் பாஞ்சு அவர் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். வரணும் தப்புனா மரணங்கிற மாதிரி அவங்க மூணு பேரும் அந்த இடத்துல அப்படியே பறந்து சண்டை போட்டுட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்னு சேர்ந்து நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்றாங்க. நம்ம ஜியோயான் அதிகப்படியான பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி தள்ளிட்டு அவரும் அப்படியே பின்னாடி போயிடுறாரு. ஹென்ஃபங் ஃபேன்லோட பிளட் எடுத்து அப்படியே ஒரு மேல தெளிக்க ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஜியோயான் டக்குனு கதவை அப்படியே மூடிக்கிறாரு. அவன் ரத்தம் அந்த கதவுல பட்ட உடனே எர்த்துக்கு ஒரு பைத்தான் திரும்ப அப்படியே டென்ஷன் ஆயிடுது. அந்த டவர் ஒட்டு மொத்தமா அப்படியே சேக் ஆக ஆரம்பிக்க கீழே இருந்த ஒரு ஹோல் ஓபன் ஆகி நம்ம ஜியோயான் டக்குனு அப்படியே அதுக்குள்ள போயிடுறாரு. அவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே ஓடி வந்து அதுக்குள்ள எட்டி பார்க்க வெளியே பிரச்சனையா சோலால சேர்ந்தவனுங்களும் அகாடமிக்குள்ள புந்து அங்கிருந்த எல்லாரையும் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறானுங்க. அந்த இடமே இப்ப கலவரமா இருக்கு. கீழே விழுந்த நம்ம ஜியோயான் ரொம்ப நேரமா அப்படியே கீழே உளுந்துகிட்டே இருக்காரு. ஒரு இடத்துல டக்குன்னு அவர் அப்படியே ஸ்டாப் ஆக அங்க ஒரு பெரிய சைஸ் சிலை ஒண்ணு அப்படியே ஒரு முன்னாடி இருக்கு. அவர் அப்படியே ஆச்சரியமா அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க நீ யாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. நான் ஜியோயான், ஜியோ ஃபேமிலியை சேர்ந்தவன். நீ தான் அவனா? யாரு கேக்குறீங்க? எப்பெல்லாம் உலகத்தை டார்க்னஸ் சூழ ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் அவனும் வருவான். நீ அவனை பார்க்கும் போது நான் அவனுக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு சொல்லு. அவர் அப்படியே திரும்பவும் அப்படியே கீழே உழுவ ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு வெப்பன் வந்து அவரு தரையில படாம காப்பாத்திடுது. அவரு பக்கத்துல பல்கா ஹல்கு மாதிரி ஒருத்தர் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. நம்ம ஜியோயான் பயத்துல ஒரு கோல்டு ஃபிளேம் ஆக்டிவேட் பண்ண நான் தான் எர்த்துக்கு ஒரு பைத்தான், ஃபைட் டெம்பரரோட பாதுகாவலன். அவர் ஆர்டர் படி இந்த டவரை பாதுகாத்துட்டு இருக்கான். நம்ம ஜியோயான் அவரு ஃபிளேம் ஆஃப் பண்ணிட்டு அவருக்கு அப்படியே தலை வணங்கிடுறாரு. மேல இருக்கிறவனுங்க என் தூக்கத்தை கெடுக்க பாக்குறானுங்க. வேணுனே ஃபேன்லோட பிளட்ட இந்த டவர்ல செலுத்தி இந்த இடத்தை அசுத்தப்படுத்தி என்னை வெளியே வர வைக்க ட்ரை பண்றானுங்க. அவனுங்களுக்கு உயிரோட இருக்கிற தகுதியே இல்ல. கண்டிப்பா மாஸ்டர், அவனுங்களை எப்படி பழி வாங்கணும்னு மட்டும் எனக்கு கத்துத்தாங்க. நான் அதை பண்றேன். ஃபைட் டெம்பரர் இன்னமும் இங்க இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரே ஆதாரம் நீதான். அப்ப நீதான் அதுக்கு சரியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு பார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட தலையில ஒரு சிம்பிள் மாதிரி ஏதோ ஒண்ணு வர வச்சுட்டு 3 சேஞ்சஸ் இன் ஹெவன் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரோலையும் அப்படியே ஒரு முன்னாடி வர வைக்கிறாரு. ஃபைட் கார்டும் சோல் டிஸ்ட்ராயரும் ஒன்னாதான் ட்ரைனிங் எடுத்தாங்க. அவங்க ரெண்டு பேரோட பவர்ஸும் சரிசமமா இருந்துச்சு. அவனை தோக்கடிக்கிறதுக்காக ஃபைட் கிங்கே இதை ஸ்பெஷலா உருவாக்குனாரு. இதோட பவர்ஸ் ரொம்பவே அதிகம், பயங்கரமானதும் கூட. ஒரு வாட்டியும் நீ இதை யூஸ் பண்ணும் போதும் உன் ஹியூமன் ஃபார்ம் ரொம்பவே பாதிக்கப்படும். நம்ம ஹீரோ ரொம்பவே கவனமா அது எல்லாத்தையும் அப்படியே அவருக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்க ஆரம்பிக்க உன் அகாடமி எல்லர்ஸ் கிட்ட சொல்லி ப்ராப்பர்சியை ஓபன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து காணாம போயிடுறாரு. நம்ம ஜியோயான் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்க ஹென்ஃபங்கும் கூவும் எட்டி பார்த்துட்டு இருந்த அந்த இடத்துக்குள்ள இருந்து அவர் அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி வெளியே வராரு. இந்த டவரை அசுத்தப்படுத்தினவங்க ரெண்டு பேருக்கும் இனிமே உயிரோட இருக்கிற தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் கத்துக்கிட்டு வந்த ஹெவன் ஃபைட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனுங்களை அப்படியே அட்டாக் பண்ண அவரு பார்ச பார்த்து அவனுங்க ரெண்டு பேருமே அப்படியே வாயை பொளந்துடுறானுங்க. ஜியோயான், நீ வித்த தாண்டா. நம்ம ஹீரோ திரும்பவும் 3 சேஞ்சஸ் இன் ஹெவனை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஃபயர் பால் அப்படியே உருவாக்க அவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறானுங்க. நம்ம ஜியோயானோ அதை அப்படியே கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. அவனுங்க ரெண்டு பேரும் டவரை உடைச்சிட்டு அப்படியே வெளியே வர நம்ம ஜியோயானோ அவனுங்களை விரட்டிட்டு அப்படியே பின்னாடியே வந்துடுறாரு. அவர் அப்படியே அவனுங்களை காலி பண்ண ரெடியாக பின்னாடியே ஃபேன்லோவும் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறான். டேய் ஃபேன்லோ, ஜியானன் அகாடமிக்குள்ளேயே வந்துட்டில, உன்னை இங்கே வச்சு முடிக்கிறேன்டா. அவன் அனுப்பி விட்ட ஆளுங்க எல்லாரையும் அப்படியே அங்கிருந்து பறக்க விட்டுட்டு கூஹிக்கு ஒரு பஞ்ச போட்டுட்டு ஹென்ஃபங் இது உனக்கு அப்படின்னு சொல்லி அவரையும் அப்படியே அங்கிருந்து பறக்க விட ஃபேன்லோ நம்ம
நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துடுறான். ஆனா நம்ம ஜியோசுனர் குறுக்க போந்து ஹெவன்ல ஏரவை எடுத்து அப்படியே அவன் நெஞ்சிலேயே சொருகிடுறாங்க. ஜியோயானோ அவரு ரூலரை யூஸ் பண்ணி சம பவர்ஃபுல்லா அவனை அப்படியே அட்டாக் பண்ண ஜியோயான் நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடுறான். கென்ஃபங்கும் கூவும் கூட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ரூலின் அவங்கள விரட்டி போக ட்ரை பண்ணா மீட்டன்சன் நம்ம ஆளுங்களை முதல் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்திடுறாரு. திடீர்னு அங்க ஏதோ அதிர்ற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒட்டுமொத்த ட்ரைனிங் டவருமே அப்படியே இடிஞ்சு உளுந்து அந்த இடமே இப்ப அழிஞ்சு போயிடுது. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அகாடமி எல்லர்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அகாடமியோட காட் டவர்னு சொல்லி ரெண்டுமே ஒரே நேரத்துல டேமேஜ் ஆயிருக்கு, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம மீட்டன்சன் ஹென்ஃபங்கும் கூஹியும் சோலாலுக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுறாரு. அந்த எல்லர்ஸால அதை நம்பவே முடியல. நம்ம ஹீரோவும் இப்ப அந்த இடத்துக்கு வராரு. ஜியோயான் நீ பார்த்த விஷயத்த நீயே சொல்லு, அதோட எர்த்துகோர் பைத்தான நீ மீட் பண்ண பத்தியும் சொல்லு. எத்துக்கு பைத்தானா இவன் மீட் பண்ணானா, ஏன் ஃபைட் டெம்பரரியும் மீட் பண்ணதா சொல்ல வேண்டியதானே. நம்ம ஜியோயான் ஆமா உண்மையை சொல்லணும்னா நான் அவரையும் தான் மீட் பண்ணேன் அப்படின்னு சொல்ல கராத்தே மாஸ்டருக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. ஃபைட் டெம்பரர் காணாம போய் 1000 வருஷம் ஆகுது, அவரு வந்து உன்னை மீட் பண்ணாரா, என்னடா கதை விட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவரு நெத்தியில இருந்த அந்த அடையாளத்தை அப்படியே அவங்க எல்லாருக்கும் காட்ட எனக்கு ஞாபகம் இருக்கு, இது ஃபைட் டெம்பரரோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கராத்தே மாஸ்டர் உட்பட அங்கிருந்த எல்லா எல்லர்ஸுமே அவருக்கு அப்படியே தலை வணங்கிடுறாங்க. டார்க்னஸ் வந்துட்டு இருக்கு, அவரும் வர போறாரு, ப்ராப்பர்சியை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு அவரு சொல்ல அவரு திரும்பவும் அப்படியே கான்சியஸ்க்கு வந்துடுறாரு. யாரு வர போறா, மீட்டன்சன் லைட்டா ஒரு ஸ்மைலோட சீக்கிரமாவே நீ இதை தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்ல அங்கிருந்த ஒரு எல்லர் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட காட்டுறாரு. இந்த அகாடமி உருவான காலத்துல இருந்து நாங்க இதை பாதுகாத்துட்டு இருக்கோம், இப்பதான் இதை திறக்கக்கூடிய ஆளை ஃபைட் டெம்பரர் அனுப்பி வச்சிருக்காரு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள இருந்த ஒரு ஸ்க்ரோலை மீட்டன்சன் அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க கிராண்ட் மாஸ்டர் ரிங்குல இருந்து வெளியே நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜியோயான் நேரா உள்ள வந்து கிராண்ட் மாஸ்டர் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு கொஞ்சம் புரிய வைங்களா, அவங்க எல்லாரும் யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க கிராண்ட் மாஸ்டர் அது 5 கிளானுக்கு சொந்தமான ரகசியம், ஆனா நீ தான் இப்ப எந்த கிளானையும் சேர்ந்தவன் இல்லையே, உன்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கிராண்ட் மாஸ்டர் தயவு செஞ்சு அதை பத்தி என்கிட்ட சொல்லுங்க, இல்லனா என் மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. ஃபைட் டெம்பரர் எப்ப காணாம போனாரோ அப்பவே ஒரு கதையும் பரவ ஆரம்பிச்சிச்சு. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா ஐஸ் உருகி சோல் டிஸ்ட்ராயர் அவன் சீல்ல இருந்து வெளியே வருவான். அப்ப இந்த உலகம் இருள மூழ்கடிக்கப்படும். அநீதி தலை தூக்குற அந்த காலத்துல அவரு வருவாரு, ஜஸ்டிஸ காப்பாத்துவாரு, திரும்பவும் உலகத்தை மீட்டெடுப்பாரு. நம்ம ஹீரோ ஆச்சரியத்தோடையும் ஆர்வத்தோடையும் அவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க கிராண்ட் மாஸ்டர் அப்படியே அவருக்கு க்ளோஸ் அப்ல வந்து யாரா இருக்கும் நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஜியோயானுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. மாஸ்டர் விளையாடாதீங்க, யாருக்கு தெரியும், அது நீயா இருக்கலாம், வேற ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல ஒரு குரூப்பா கூட இருக்கலாம், நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். சரி கதெல்லாம் முடிஞ்சிட்டு நீ போய் அதை ஓபன் பண்ணி பாரு. அவர் அப்படியே வெளியே வந்து அந்த ஸ்க்ரோலை வாங்கி அப்படியே ஓபன் பண்ண அதுல எதுவுமே இல்ல, காலியா இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அதையே ஊத்து பார்த்துட்டு இருக்க ஒரு பிரைட்டான வெளிச்சம் அப்படியே வெளியே வந்து அவரோட அம்மா அந்த ரிங் அவர்கிட்ட கொடுத்து அதை அவரை பார்த்துக்கணும்னு சொன்னது, அவன் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போனது. கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது. எண்டனுக்கும் அவருக்குமான பிரச்சனையில அவர் அவங்க கிட்ட அடி வாங்கி எல்லாரும் முன்னாடியும் பேப்பரை தின்னு அவமானப்பட்டது. ஸ்ட்ராங்கானவங்க வீக்கானவங்களை எப்போதுமே புள்ளி பண்ணாதீங்க, காலம் எப்ப வேணாலும் மாறும், அவங்களுக்குன்னு ஒரு நாள் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள சேலஞ்ச் பண்ணதுன்னு சொல்லி அவரோட மொத்த மெமரிஸும் அதுல அடங்கி இருக்கு. அவரு திரும்பவும் அப்படியே அதுல இருந்து வெளியே வந்துடுறாரு. இதுல என் மெமரிஸ் மட்டும்தான் இருக்கு, நம்ம மீட்டன்சன் அப்ப அது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்க கராத்தே மாஸ்டர் இல்ல அது அவனா இருக்காது, உலகத்தையே காப்பாற்ற போற ஒரு பவர் எந்த ஒரு ஃபைட் ஸ்கில்ஸும் மிச்சம் இல்லாம அழிஞ்சு போற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கிளான்ல இருந்தா வரப்போகுது. நான் வந்து இவன் ஜியோ கிளானுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்ல, இவன் ரொம்பவே பவர்ஃபுல் தான், ஆனா ஸ்ட்ராங்கானவன் கிடையாது. இங்க இருக்கிற எந்த மாஸ்டர்ஸாலையுமே சோலால எதிர்த்து சண்டை போட முடியாது. இதுல இந்த சின்ன பையன் என்ன பண்ணிட போறான். அங்கிருந்த மத்த எல்லர்ஸும் அவர் சொல்ற விஷயத்த பத்தி லைட்டா யோசிச்சு பாக்குறாங்க. கராத்தே மாஸ்டர் இது ஏதோ காமெடின்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல நம்ம மீட்டன்சன் நீங்க என்ன சொல்ல வரீங்க, ஃபைட் டெம்பரர் நம்மளை வச்சு காமெடி பண்றாருன்னு சொல்றீங்களா. ஐயோ இல்ல மாஸ்டர், அங்கிருந்த எல்லாருமே அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. ப்ராப்பர்சியை பத்தி நம்மளால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. ஜியான் இப்பல இருந்து நீ இந்த அகாடமிலயும் சரி எங்கேயும் சரி நீ நினைக்கிறத பண்ணலாம், நாங்க யாரும் உனக்கு தடையா இருக்க மாட்டோம். இந்த ஃபைட் குயிக் கான்டினென்ட் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரையும் காப்பாத்துறது
காப்பாத்துறதுக்காக அவரு வருவாரு அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோ இப்ப திரும்பவும் ரிங்குள்ள போயிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் அந்த ஸ்க்ரோல்ல எதுவுமே இல்ல, என்னோட மெமரிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. மாஸ்டர் எந்த பதிலுமே சொல்லாம அவர் அப்படியே பாக்குறாரு. கிராண்ட் மாஸ்டர் கிட்ட வந்து அது ப்ராப்பர்சி இல்ல, அதுல வெறும் என்னோட மெமரிஸ் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, கிராண்ட் மாஸ்டர் அப்பது நீ இல்லன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் இந்த ஃபைட் குயிக் கான்டினென்ட்லயே ரொம்பவே பவர்ஃபுல் ஆகணும்னு நினைச்சது என்னமோ உண்மைதான், ஆனா என்னால இந்த லேண்டை காப்பாற்ற முடியுமா? கடவுள் என்னைக்குமே மனுஷங்க விதியை எழுதுதில்ல சுயான், அதை நம்மளே தான் எழுதிக்கணும். நீ என்ன ஆகணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணும் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோ இப்ப மீ டென்ஷனை பார்க்க வர மாதிரி காட்டுறாங்க. என்னால புரிஞ்சுக்க முடியல, உண்மையிலேயே நான் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா? நான் எப்படி சோல் டிஸ்ட்ராயரை அழிக்கிறது? 5 கிளானையும் என்னால சோலால எதிர்த்து எப்படி லீட் பண்ண முடியும்? மீ டென்ஷன் லைட்டா சிரிச்சுட்டு, உன்னால முடியாதுன்னு நினைக்கிறியா, இல்ல நீ அதுக்கு சரியில்லாதவன் நினைக்கிறியா? நீ ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்து உன் ஃபைட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டீனா கண்டிப்பா நீ சீக்கிரமாவே பவர்ஃபுல் ஆயிடுவ. அதுக்காக அந்த ப்ராப்பர்சில சொல்லியிருக்கிற அந்த ஆள் நீ தான் சொல்லிட முடியாது. உலகத்தை இருள் சூழ்ந்திருக்கும் போது மக்களுக்கு நம்பிக்கை தரதுக்காக தான் அது எழுதப்பட்டிருக்கு. நீ இல்லைனாலும் அந்த ப்ராப்பர்சி அடுத்தடுத்த தலைமுறைக்கு போயிட்டே இருக்கும். கண்டிப்பா அது ஒரு நாள் ஒரு பவர்ஃபுல்லான ஆளோட கைக்கு போய் சேரும். அவன் இந்த கான்டினென்ட்டை காப்பாத்துவான். அப்பதான் அந்த ப்ராப்பர்சியும் கம்ப்ளீட் ஆகும். மீட்டன்சன், நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்பனா அது யார வேணாலும் இருக்கலாம்னு சொல்றீங்களா? இல்ல, நம்ம யாரா இருக்கணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும்னு சொல்ல வரான். நம்ம ஜியோயானோ இப்ப கொஞ்சம் தெளிவாயிட்ட மாதிரி தெரியுது. என் குழப்பத்தை தீர்த்து வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எர்த்துகோர் பைத்தான் கொடுத்த அந்த ஃபைட் ஸ்கில்ல அப்படியே அவர் கிட்ட காட்ட, நம்ம மீட்டன்சன் அதை பார்த்து லைட்டா அப்படியே ஷாக் ஆகிறாரு. இதுதான் 3 சேஞ்சஸ் இன் ஹெவன். ஃபைட் கார்டு இதை யூஸ் பண்ணி தான் சோல் டிஸ்ட்ராயரை அழிச்சிருக்காரு. ஆனா இதை புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, ஃபைட் டெம்பரரோட ஸ்கில்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், நீ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணு. ஆமா, என்னோட அக்ரிமெண்ட் என்னாச்சு? நான் கூட சண்டை போட தான் போறேன். நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய நிறைய பிரச்சனை நமக்காக காத்துட்டு இருக்கு, சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு அவர் சொன்னதோட நம்ம ஹீரோ இப்போ ஒரு புது ஆளா திரும்பவும் அப்படியே ரிங்குள்ள வந்துடுறாரு. அவர் அப்படியே ஒரு ஸ்வாட பறக்க விட்டு ஹெவன்லி ஸ்கில்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்க அந்த இடமே இப்ப அப்படியே ரெட் கலர்ல மாறிடுது. நம்ம கிராண்ட் மாஸ்டர் வழக்கம் போல எதையுமே கண்டுக்காம அப்படியே கூலா உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்க, பிரபஞ்சம் உருவானப்ப மொத இருட்டு தான் வந்துச்சு, நெருப்பு அதை அழிச்சு ஒரு புது உலகத்தை உருவாக்குனுச்சு அப்படிங்கிற வார்த்தைலாம் அப்படியே ஒருக்குள்ள கேட்க ஆரம்பிக்குது. நம்ம ஜியோயானோ ஹெவன்லி ஸ்கில்ல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கத்துக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவரோட ரூலர் ஃபுல்லா இப்ப அப்படியே நெருப்பா பத்தி எரிய ஆரம்பிச்சிருது. அவர் அப்படியே கீழே லேண்ட் ஆகி அவர் ரூலரை யூஸ் பண்ண அந்த இடம் ஃபுல்லா அப்படியே அவரோட பவர்ஸ் அப்படியே பரவ ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் இருக்கிற இடத்தை தவிர அந்த ஒட்டுமொத்த இடமும் அப்படியே ஹெவன்லி ஃபயரா பத்தி எரிஞ்சிட்டு இருக்க, கிராண்ட் மாஸ்டர் நெருப்பு தான் இயற்கையே டாமினேட் பண்ணும், அதால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம ஜியோனோட ட்ரைனிங்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்க, அவர் இப்ப தனிமையில உட்காந்து இதை பத்தியோ ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம ஜியோ சூனர் 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் நீ கலந்துக்க தான் போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் லைட்டா சிரிச்சுட்டு மீ டென்ஷன் என் அகாடமியிலே தங்கி நல்ல ட்ரைனிங் எடுத்து ஒரு ஃபைட் ஹீரோவா மாற சொல்றாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சோலால அட்டாக் பண்ண நான் உங்களை லீட் பண்ணி கூட்டு போகணும்னு சொல்றாங்க. ஒருத்தங்களும் என்கிட்ட இருந்து ஒன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா நானா செய்யணும்னு ஆசைப்படுறது இந்த 3 இயர் அக்ரிமெண்ட் மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன தடுக்க நினைக்காத ஜியோ சூனர். எனக்கு தெரியும் நீ எப்படியும் நான் சொல்றது கேட்க மாட்டேன்னு. இது என்னால முடிஞ்சது. 3 டோசன் தண்டர் மூஸோட உணரு பாதி யூன்லாண்ட் கிளானுக்கு போயிட்டு நீ சேஃபா வருவான்னு நான் நம்புறேன். நம்ம ஜியோ சூனரே இதுக்கு ஓகே சொன்னதை நினைக்கும் போது நம்ம ஜியோனுக்கும் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. சரி, நான் என் டிராவலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் சொல்ல, இப்ப யூனியன் கிளானை காட்டுறாங்க. யூனியன் அவங்க ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு வர அந்த இடம் இப்ப வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே அமைதியா இருக்கு. அங்கிருந்த ஒரு மூலையில நம்ம எண்ணின் உட்காந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. யூனியன் அப்படியே ஸ்லோ மோஷன்ல அவங்க கிட்ட போய் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்க, எண்ணின் ஒரு பேய் மாதிரி அவங்களை அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அவங்க கண்ணை சுத்தி சிவப்பு கலர்ல ஏதோ ஒரு அடையாளம் வர இப்ப புதுசா வந்திருக்கு. யூனியனுக்கு பயமா தாங்கல. இப்ப உங்க கையில ஒரு கருப்பு கலர் பாம்பு வர அப்படியே சுத்திட்டு இருக்கு. எண்டின் அதை அப்படியே அவங்க கிட்ட தூக்கி போட்டு அவங்கள பயமுடுத்திட்டு அதை அப்படியே அங்கிருந்து காணாம போக வைக்க, மாஸ்டர் என் மேல சந்தேகப்பட்டுட்டு என்னையே எதுவும் பண்ணாம விட்டாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அந்த ஸ்வாடுக்கு சொந்தமான ஒரு ஸ்க்ரோல் இன்னமும் அவரு ரூம்லயே தான் இருக்கு. அதை திருநவன் கண்டிப்பா அதை எடுக்க வருவான்னு அவரு நினைக்கிறாரு. ஏன் அவன் அதை எடுக்க வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, ஏன்னா பிளாக் டிராகன் ஸ்வாட் அதை யூஸ் பண்ற மாஸ்டரோட ரத்தத்தோட ரத்தமா கலந்துரும். அதுக்கு தேவையான பவர்ஸை அந்த மாஸ்டர் தரணும். அவரால் தர முடியாம போச்சுன்னா அது திரும்ப அவரையே அட்டாக் பண்ணும். எண்டின் அவங்களை பிடிச்சி டக்குன்னு செவுத்துல அடிச்சிடுறாங்க. இதையே நீ முன்னாடி என்கிட்ட சொல்ல, நான்
சொல்லதான் ட்ரை பண்ண, ஆனா நீ தான் காதலையே வாங்கல. அவங்க அப்படியே அவங்கள கீழே விட்டுடுறாங்க. நீ இப்போ ஒரு பாதி கோஸ்ட் பாதி ஹியூமன் அப்படின்னு அவங்க சொல்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு, என் கிளானை காப்பாத்த கண்டிப்பா எனக்கு இந்த பவர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யூனியன், உன் தாத்தாக்காக தானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவர் தான் இறந்துட்டார்ல, நீ முதல் உன் கிளானை பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க பாரு அப்படின்னு சொல்ல, என் தாத்தா இறந்துட்டாரு, ஆனா என் கிளானை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என் கிட்ட இருக்கு. அவங்க டக்குனு அப்படியே பேய் மாதிரி நம்ம யூனியன் கிட்ட வந்து, சீனியர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஈவில் ஸ்கில்ஸை ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சு நீ நம்ம மாஸ்டரோட பவர்ஸையே தாண்டிட்ட, நான் போய் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. ஏண்டின் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே, சீக்கிரமாவே நான் க்ளோட் மிஸ்டேக்கு லீடர் ஆயிடுவா, அதோட நலன் ஃபேமிலியும் சேஃப் ஆயிடும், மிச்சம் இருக்கிறது ஜியோயானோட 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் மட்டும்தான், அவனையும் கண்டிப்பா நான் ஜெயிக்க விட மாட்டான். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ அவங்க கிளானுக்கு வந்துடுறாங்க. அந்த இடமே இப்ப அப்படியே பால் அடைஞ்சு போய் கிடக்கு. மெயின் ஹால் ஃபுல்லா அவங்க கிளானோட ரோப்ஸா கிடக்கு. அவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அவங்க அப்படியே உள்ள போய் அந்த இடம் ஃபுல்லா தேடி பார்க்க, நம்ம ஹீரோ அவர் அப்பா குடிச்சிட்டு வச்சிருந்த அந்த ஒயின் பாட்டில பார்த்துட்டு, இங்க கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதான் அவர் இதை பாதிலேயே வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜியோ சூனரும் இங்க ஒரு நாள் கூட இல்ல அப்படின்னு சொல்ல, அவங்க 2 பேரும் அவசர அவசரமா அவங்க ஹெர்பல் ஸ்டோருக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அங்கேயும் இப்ப யாருமே இல்ல. அவங்க வெளியே வர அங்கிருந்த ஒருத்தவர் அவங்கள பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ டக்குனு கதவெல்லாம் சாத்தி அவர் அப்படியே லாக் பண்ணிட்டு அப்படியே மெதுவா அவரு கிட்ட வந்து அவரு ஷோல்டர்ல கை வச்சு, ஜியோ ஃபேமிலிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயின் இருக்கிற கோவத்துல போட்டு கிட்ட போறான் அப்படின்னு சொல்லி அவரு கையை பிடிச்சி அவர் அப்படியே சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. எனக்கு தெரியல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறைய வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க, அவங்க எல்லார் கையிலயும் பெரிய பெரிய கத்தி இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க, ஊர் மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னனால நாங்க எல்லாரும் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டோம். 2 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்து பார்க்கும் போது உங்க கிளானே வூட்டங் சிட்டியை விட்டு காணாம போயிட்டாங்க. அந்த கூட்டத்துல இருந்த யூன்சுங்கிற ஒருத்தவங்க பேசினதை வச்சு பார்க்கும் போது அவன் உங்க கிளான்ல இருந்த எல்லாரையுமே கொண்டுட்டு உங்க மாஸ்டரை கடத்திட்டான்னு நினைக்கிறான் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்க 2 பேரும் திரும்பவும் அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. நம்ம ஜியோ ஜூனர் அந்த இடத்துல அப்படியே தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்க, ஜியோயான் அவரு கிளானை நினைச்சு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. யுன்சுவா அவங்க க்ளோட் மிஸ்டோட 13 எல்டர்ஸ்ல ஒருத்தன். அவங்க எல்லாரும் ஆர்டர் வாங்காம தன்னிச்சையாவே செயல்படுவாங்க. இவன் பண்ணிருக்கிற வேலையை பார்க்கும்போது இவனும் சோலால் கூட சேர்ந்திருப்பான்னு நினைக்கிறான். ஈவில் பவர்ஸ் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போகாதவங்களோட நிலைமை என்ன ஆகுங்கிறத காட்டுறதுக்காக தான் அவங்க ஜியோ ஃபேமிலிய ஒரு பாடமாக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, ஜியோயான் அவங்க பவரை காட்டுறதுக்காக மட்டும் அவங்க இதை பண்ணல, கூ ஃபேமிலிலயும் அவங்க நிறைய பேரை கொண்டு இருக்காங்க. அவனுங்களுக்கு தேவலாம் 5 கிளானுக்கு சொந்தமான ஏன்சியன் ஜேட் மட்டும்தான். கிராண்ட் மாஸ்டர் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு, நீ சொல்றதும் சரிதான், அப்பனா நீ உடனே போய் உன் அப்பாவை பார்த்து உங்க கிளானுக்கு சொந்தமான அந்த ஜேடை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, ஜியோயான் மாஸ்டர் உண்மையிலேயே அந்த ஏன்சியன் ஜேட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கிராண்ட் மாஸ்டர், இது எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஃபைட் எம்பரரோட கருணை தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அவரு சோல் டிஸ்ட்ராயரை தோக்கடிச்சப்ப அவனை கொல்லாம அவன் மேல பரிதாபப்பட்டு அவனை அடைச்சு வச்சுட்டாரு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஐஸ் கண்டிப்பா உருகி அவன் வெளியே வருவாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு. எம்பரர் ரீபர்த் எடுத்தாரு. 5 கிளானை சேர்ந்தவங்களும் அவங்களோட டாப் ஸ்கில்ஸ அவரோட வச்சு புதைச்சிட்டாங்க. ஃபைட் எம்பரர் ஆர்டர் படி அவரோட கல்லறையை திறக்கக்கூடிய அந்த 5 ஏன்சியன் ஜேடும் 5 பெரிய கிளானுக்கு சொந்தமாயிடுச்சு. சோல் டிஸ்ட்ராயர் வெளிவர காலத்துல அவங்களால அவனை சமாளிக்க முடியாம போயிடுச்சுன்னா அவங்க 5 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கல்லறையை திறக்கணும். அவங்கள தலை சிறந்த ஒருத்தவன் அந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு ஃபைட் கார்டா மாறுவான். அவனே சோல் டிஸ்ட்ராயரை எதிர்த்து மத்த 5 கிளானையும் வழி நடத்தவும் செய்வான். இதுதான் மித்தாலஜி. 1000 வருஷம் கழிச்சு இப்ப இது நடக்க போகுது. நம்ம ஹீரோ நான் முத என் அப்பாவை காப்பாத்தியாகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம கிராண்ட் மாஸ்டர் நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த ஏன்சியன் ஜேட் கிடைக்கிற வரைக்கும் அவன் கண்டிப்பா உன் அப்பாவை எதுவுமே பண்ண மாட்டான். அப்பனா அவன் அவரை அடைச்சு வச்சிருக்கான்னு சொல்ல வரீங்களா? சோல் ஆல்டர், நான் திரும்பவும் அங்க போயாகணும் அப்படின்னு அவர் சொல்ல, கிராண்ட் மாஸ்டர் உன் ஃபைட்டரா ரொம்பவே இம்ப்ரூவ் இருக்கிறது என்னமோ உண்மைதான், ஆனா நீ இன்னும் அவனை சேலஞ்ச் பண்ண ரெடி ஆகல, நீ உள்ள போனா திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜியோயான் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் ரிங்கை கழட்டி ஜியோ சூனர் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். அவர் அப்படியே சம காண்டாயிட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவரு கழுத்திலே ஒண்ணு வச்சுட்டு, என்ன திமிரு இருந்தா நீ என்ன ஏத்து பேசுவ, நான் உன் மாஸ்டர், நானும் உன் கூட தான் வருவேன் அப்படின்னு
அப்படின்னு அவரு சொல்ல, ஜூனரும் அவரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் அப்பாவை பார்க்க போறேன், நீ என்ன காட் பண்ணு அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு அவரு கண்டிப்பா ஏதோ வில்லங்க பிடிச்ச வேலையை தான் பார்க்க போறாரு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஜியோயான் நானும் கூட வரேன் அப்படின்னு அவங்க சொல்ல, இல்ல நீ வர முடியாது, நீ என்ன பாத்துக்க, ஒருவேளை என்கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சாலோ 1 மணி நேரத்துக்குள்ள நான் திரும்பவும் கண் முழிக்கலனாலோ நீ என்ன கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த ஈவில் பவர்ஸை யூஸ் பண்ணி சோல் ஆல்டருக்குள்ள போக, வழக்கம் போல அந்த இடம் ஃபுல்லா பெரிய பெரிய செயினா தொங்கிட்டு இருக்கு. அந்த செயின்லாம் சோலால எதிர்த்து சண்டை போட்ட ஹீரோஸ் எல்லாம் அப்படியே தொங்கிட்டு இருக்க, அவர் அப்படியே அந்த இடத்துல தேடி அலைஞ்சு இப்ப அவர் அப்பாவையும் கண்டுபிடிச்சிடுறாரு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம அவரோட ரோலரை யூஸ் பண்ணி அவர் லாக் ஆயிருந்த அந்த செயின் அப்படியே உடைக்க ட்ரை பண்ண, அவர் எவ்வளவு ஃபோர்ஸ் அடிச்சாலும் அந்த செயின் அசையவே மாட்டேங்குது. கிராண்ட் மாஸ்டர் ஜியோயான் ஒரு பிரயோஜனமும் இல்ல, அவங்க எல்லாரோட ஆர்கன்ஸும் கூட ஈவில் பவர்ஸால லாக் ஆயிருக்கு, நான் என்னோட ஃபைட்டரை யூஸ் பண்ணி அவங்களை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க, அங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. ஜியோச்சனும் லைட்டா கண் முழிச்சிடுறாரு. ஜியோயான் இங்கிருந்து போயிடு, டகர் டகர் டெசர்ட் அப்படின்னு அவர் சொல்ல, கிராண்ட் மாஸ்டரும் அவரை உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓட சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் அப்படியே பயங்கர காண்டோட அங்கிருந்து செயின்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு தள்ளிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ண, அவரு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்மோக் உருவம் அப்படியே வருது. இவன் தான் சோல் டெஸ்ட்ராயர்னு நினைக்கிறேன். ஜியோயான் இப்போ ஒரு வழியா நம்ம திரும்பவும் மீட் பண்ணிட்டோம். என் பவர்ஸுக்கு முன்னாடி 5 கிரேட் கிளான்ஸுமே எனக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா நீ வித்தியாசமானவன் நான் நினைச்சேன். என் வெப்பனையே உனக்கு கொடுத்தேன், எல்லா ஸ்கில்ஸையும் உனக்கு கத்தும் தந்தேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்க, ஒருவேளை நான் தப்பான ஆளை செலக்ட் பண்ணிட்டேன் போல அப்படின்னு அவன் சொல்ல, அந்த இடம் ஃபுல்லா சிவப்பு கலர் புகை மாதிரி வந்து ஃபேன்லோ இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஜியோயான் பேர்னிங் ஸ்வாட் உடம்புல இறங்குதுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண, அவர் அப்படியே ஜஸ்ட் மிஸ்ல அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடுறாரு. அவன் திரும்ப திரும்ப அவர் அப்படியே கண்ண முன்னாடி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஒரு கட்டத்துல அவரால் இதுக்கு மேல தாக்கு பிடிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரியான நிலைமையும் வந்துடுது. ஒரு செகண்ட் நம்ம கிராண்ட் மாஸ்டர் காட்டுறாங்க, பாயிண்ட பிடிச்சிட்ட ஆங்கிரி புத்தா டெக்னிக். நம்ம ஜியோயான் அவரோட 3 எசன்ஸ் ஃப்ளேமையும் அப்படியே மெர்ஜ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. ஃபேன்லவும் இப்ப அங்க இருந்து காணாம போயிடுறான். கிராண்ட் மாஸ்டர் இப்ப என்கிட்ட எந்த ஸ்கில்ஸும் பாக்கி இல்ல, இது ஒண்ணுதான் ஒரே வழி, நான் அதை யூஸ் பண்ணா என்ன ஆகும், நீ எரிஞ்சு போயிடுவ, உன் சோல் அழிஞ்சிடும், உன் சாம்பல் கூட மிச்சம் இருக்காது. என்ன இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு வருத்தப்படுறியா? வருத்தப்படதான் செய்யறேன். என்னோட அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாம போச்சுல, எல்லாரும் நினைச்ச மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவனா என்னால மாற முடியாம போச்சுல. அவரை நினைக்கும் போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கும் ரொம்பவே பெருமையா இருக்கு. ஜியோயான் நீ எப்பயுமே என்ன ஒரு டீச்சர்னு கூப்பிட்டது இல்ல, இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன், நீ தான் எனக்கு கிடைச்சதுலயே ரொம்பவே பெஸ்டான ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க 2 பேரும் அப்படியே ஃபீல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஜியோயான் ஆங்கிரி புத்தா டெக்னிக்கை யூஸ் பண்ணி சோல் டிஸ்ட்ராயரை அப்படியே அட்டாக் பண்ணிடுறாரு. அவரோட அந்த எசன்ஸ் ஃப்ளேமும் அப்படியே பறந்து போய் அவன் ஸ்மோக்குக்கு நடுவுல போயிடுது. ஜியோயான் நீ திருந்தவே மாட்ட. அவனோட ஸ்மோக்கும் அவரோட எசன்ஸ் ஃப்ளேமும் சேர்ந்து அப்படியே காத்துல பயங்கரமா சுத்த ஆரம்பிக்க, நம்ம ஹீரோ கீழ இருந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே திணற ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆங்கிரி புத்தா ஃபயர் இப்ப சோல் டிஸ்ட்ராயருக்கு நடுவுல மாட்டிக்குது. நம்ம ஹீரோ அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம அப்படியே திணறிட்டு இருக்க, வெளியிருந்த அவரோட உடம்பும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. அவரோட நகலாம் அப்படியே பெருசாயிட்டே போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் அவரை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க, நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஜியோயான் விட்டுறத, உன்னோட பவர்ஸ் இன்னும் ஸ்பின் ஆயிட்டு தான் இருக்கு, கண்டிப்பா அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு தைரியம் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சோல் டிஸ்ட்ராயர் கூட போராடிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் அவர் உருமாறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அவரை இப்ப காலி பண்ண ரெடி ஆயிடுறாங்க. ஆனா அவங்களால அது முடியாதுங்கிறது நமக்கே தெரியும். கொஞ்ச நேரத்துல அவங்க அப்படியே அவங்க ஸ்வாட கீழே தூக்கி போட்டுட்டு அங்கிருந்த டேபிள்ல அப்படியே ஓச்சி தள்ளிட்டு அவரு பக்கத்திலே உட்காந்து அவங்களோட பவர்ஸை அப்படியே அவருக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோல் ஆல்டர்ல இருந்த நம்ம ஜியோயான் இப்ப இன்னமும் பவர்ஃபுல் ஆயிடுறாரு. அவர் அப்படியே அவரோட 3 எசன்ஸ் ஃப்ளேமையும் சேர்த்து வச்சு அப்படியே வெடிக்க வைக்க, அவர் அப்படியே அந்த ஆல்டர்ல இருந்து பறந்து வெளியே வந்துட்ட மாதிரியும் இங்க இருந்த நம்ம ஜியோயான் இப்ப கண் முழிச்சிட்ட மாதிரியும் காட்டுறாங்க. எனக்கு ஒன்னும் ஆகல. நம்ம ஜியோ சூனர் அவரு பக்கத்துல உட்காந்து அப்படியே அழுதுட்டு இருக்க, ரிங்குலையும் இப்ப நிலைமை நார்மல் ஆயிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் அப்படியே இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியா இருக்கும் போது, அவங்க தனியா தான் இருக்காங்க, இருந்தாலும் தனியா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஜியோயான், நான் அப்பாவை பார்த்தேன், அவர் ஆர்கன்ஸ் எல்லாமே ஈவில் பவரால லாக் ஆயிருக்கு, நான் திரும்பவும் அங்க போகணும், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, ஒரு வாட்டி போனதுக்கு என்னாச்சுன்னு பாத்தீல சூனர், நான் உன்னை பார்த்தேன், மிகப்பெரிய உருவத்தோட ஒரு அரக்க மாதிரி இருந்தான் சோல் டிஸ்ட்ராயர்,
அவன் தான் நம்ம ஹீரோஸ் எல்லாரையும் அடைச்சு வச்சிருக்கான். ஆனா கவலைப்படாத, என்னால கண்டிப்பா அவனை தோக்கடிச்சு அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும்போதான் நான் அங்க போவேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் நீ ப்ராபஸிய நம்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நான் சின்ன பையனா இருக்கும் போது கேள்விப்பட்டிருக்கேன், ஃபைட் கிங் 5 கிளானையும் வழி நடத்தினாருன்னு. அவங்க எல்லாரும் சேர்ந்து சோலால எதிர்த்து சண்டை போட்டு சோல் டிஸ்ட்ராயரையும் அடைச்சு வச்சுட்டதா சொன்னாங்க. ஆனா அப்ப நான் எதையுமே நம்பல, இப்ப நம்புறேன். நம்ம ஹீரோயின் ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, நீ ஜிஎன்என் அகாடமிக்கு போகாம மெடிக்கல் ஷாப்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி சொல்ற எனக்கு தெரியல, நம்ம 2 பேரும் ஒரு நார்மலான லைஃபை வாழ்ந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. நம்மளோட விதியை கடவுள் எழுதுறதுல சொன்னார், நம்ம தான் எழுதிக்கணும். நான் ஃபைட் கிங் ஆகுறனோ இல்லையோ, டார்க்னஸ் நம்மளை சூழும் போது நான் கண்டிப்பா அதை எதிர்த்து போராடுவேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் என்னால காப்பாற்ற முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல சிவயான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அடுத்த நாள் வீடியோவும் செஞ்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்ல இருந்து எந்திரிச்சு வர நம்ம ஹீரோவை இப்ப இந்த இடத்துல காணோம். கிளான் ஃபுல்லா அவர் அப்படியே தேடி பார்த்துட்டு எங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஜியோயான் இப்ப டைகர் டெசர்ட்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவர் ஆன்செஸ்டர் இருக்கிற அந்த பாதாளத்துக்கு வெளியே இருக்கிற ஒரு கல்வெட்டை எடுத்து அவர் அப்படியே ஓபன் பண்ணி பார்க்க, அதுக்குள்ள அவங்க கிளானுக்கு சொந்தமான அந்த ஏன்சியன் ஜெட் இருக்கு. அவர் அப்படியே அதை நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட கொண்டு வராரு. ஃபான்லோ எம்பரரை அட்டாக் பண்ணப்ப இதே மாதிரியே ஒரு ஏன்சியன் ஜெட் அவர் உடம்புக்குள்ள இருந்துச்சு. அதுதான் எம்பரர் அவன் முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனை தடுக்கவும் செஞ்சிச்சு அப்படின்னு அவர் சொல்ல, கிராண்ட் மாஸ்டர் இந்த ஜெட்ஸ் எல்லாம் உருவாக்கும் போது ஃபைட் எம்பரர் உயிரோட தான் இருந்தாரு. ஜஸ்டிஸை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இந்த ஜெட்ஸ்ல புதைஞ்சிருக்கு. ஈவில் பவர்ஸால என்னைக்குமே இந்த ஜெட்ஸை முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜியோயான் இது உனக்கு சரியா இருக்கும், இனிமே நீ தான் அதை வச்சுக்கணும் மாஸ்டர் சொல்லி நம்ம ஜியோயான் என்னைக்கு வேணான்னு சொல்லியிருக்காரு. அவரும் சரின்னு சொல்ல, ஏன்சியன்ட் அயன் தான் இந்த ஏன்சியன்ட் ஜேட பாதுகாக்க சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஜேட முழுசா சீல் பண்ணி ஒரு லாக்கெட் மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க, இப்ப நம்ம என்டினை காட்டுறாங்க. அவங்க ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க டக்குனு அப்படியே தூக்கத்துல இருந்து முழிக்க, வெளியே இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் மாஸ்டர் திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இங்கமா ஓடிட்டு இருக்கானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஜியோயான் கிட்ட இருந்து தப்பிச்ச ஹென்ஃபங்கும் கூஹியும் இப்ப குத்துவீரும் கொலைவீருமா க்ளவுட் மிஸ்டுக்கு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. மாஸ்டர் காட்ஸ வாசலுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம்ல, எங்களை ஏன் இப்படி அறக்கழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அப்படியே நிக்க முடியாம திணறிட்டு இருக்க. யுன்சைன் அவரோட பவர்ஸை கொடுத்து கூஹியை காப்பாத்துறாரு. யாரா அவங்களை இந்த மாதிரி பண்ணுது, நாங்க கிட்டத்தட்ட அவனை கொன்னுட்டோம். டவர்ல இருந்து கீழே விழுந்தவன் திடீர்னு ஒரு நெருப்பு மாதிரி அப்படியே வெளியே வந்துட்டான். அவனோட ஃபைட் ஆரவும் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஒரே அட்டாக்ல அவன் எங்களை என்ன பண்ணிட்டான் பாருங்க. வெளியிருந்த நம்ம என்ரின் நிஜமாவே ஒரே அட்டாக்ல அவங்க 2 பேரையும் தோக்கடிச்சுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, யுன்சைன் டக்குனு கதவை சாத்திடுறாரு. இப்ப நம்ம ஜியோயானை காட்டுறாங்க. பயங்கர கோவத்தோட வெறித்தனமா அவர் அப்படியே க்ளவுட் மிஸ்டர் நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. என்ரின், நம்மளோட 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட் இன்னையோட முடியுது, நான் உனக்கு ஒரு சரியான பாடத்தை கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே க்ளவுட் மிஸ்டர் நோக்கி வந்துட்டு இருக்க. என்ரினும் இப்ப அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யுன்சைன் அவங்கள அவனோட இடத்துக்கு கூப்பிட்டு வச்சு அக்ரிமெண்ட்டை முடிக்கிறதுக்காக அவன் இங்கதான் வந்துட்டு இருக்கான். க்ளவுட் மிஸ்ட் மவுண்டனோட பாட்டம்ல தான் அவன் இருக்கான். ஃபைட் கிங் நம்ம கிளானுக்கு கிஃப்டா கொடுத்த இந்த ஸ்வாடையும் 1 மிரரையும் நான் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன். ரொம்ப நன்றி மாஸ்டர், நான் இதை என்னைக்குமே மறக்க மாட்டேன். காட்ஸ் எல்லாரும் அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா யுன்சைன் அவனோட ஃபைட்டாரா இப்ப ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஹென்ஃபங்கையும் கூஹியுமே அவன் ஒரே அடியில தோக்கடிச்சிட்டானா நீயே பாத்துக்க. உன்னால அவனை தோக்கடிக்க முடியுமா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் மாஸ்டர். கண்டிப்பா நீங்க தலை குனிற அளவுக்கு நான் நடந்துக்க மாட்டேன். அவன் அப்படியே அவங்க கிட்ட வந்து, சரி ஈவில் பிளேட் ட்ரைனிங்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன ஷாக் ஆகுற, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? உன் தாத்தா உன்னை எதுக்காக இங்க அனுப்பி வச்சாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். நைட்டோட நைட்டா நீ என்ன ஸ்பை பண்ணிட்டு இருந்ததும் எனக்கு தெரியும். அவங்க அப்படியே அவங்க ஸ்வாட எடுக்க ரெடி ஆயிடுறாங்க. ஃபேன்ல தான் அந்த பிளேட எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அதுல அவரோட ரத்தம் கலந்துருக்கு. ஒரு வாட்டியும் நான் அதை யூஸ் பண்ணும் போதும் நான் அவரை ஃபீல் பண்ணுவேன். நீ அதை வச்சு நிறைய வாட்டி ட்ரைனிங் எடுத்திருக்கல, என்ன நீ அவரை ஃபீல் பண்ணியா? என்டின் அவங்க ஸ்வாட அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு அவனை அட்டாக் பண்ண அப்படியே ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன, எதுக்கு எடுத்தாலும் அவசரம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவங்க கையை தட்டி கொடுத்துட்டு பக்கத்துல இருந்த ஒரு ரூம்க்கு கூட்டு போக, அங்க அவங்க கிளான சேர்ந்த 8 அயன் சோல்ஜர்ஸ் அப்படியே படுத்து கிடக்கானுங்க. என்ன பாக்குற, இவனுங்கெல்லாம் கொத்து விட்டு தூங்கல, நான் தான் தலையில தட்டி படுக்க வச்சுட்டேன்.
இனிமே எந்திரிக்க மாட்டானுங்க. அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அவங்க அப்படியே அவங்களோட ஈவல்ஸோட கையில எடுத்துடுறாங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்குல்ல, கிளான் லீடர் பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். இன்னைக்கு நைட்டே உனக்கும் கூஹிக்கும் கல்யாணம் முடிஞ்ச கையோட உன் கிளானோட ஜேட என் கையில ஒப்படைச்சிட்டு இன்னையில இருந்து க்ளோட் மிஸ்டும் சரி நலன் ஃபேமிலியும் சரி சோலாலுக்கு தான் விசுவாசமா இருக்க போறாங்கன்னு நீ அறிவிக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, என்னோட பிளான்லாம் சொதப்பல போய் அவங்க இப்ப யுன்சென் கிட்ட வசமா மாட்டிக்கிறாங்க. நல்ல புள்ளல சிரி பாப்போம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவங்கள கொஞ்சிட்டு இருக்க, அவங்களும் அவங்களோட ஈவில்ஸோட அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டு வர வழி இல்லாம அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. கவலைப்படாத, இன்னையில இருந்து நம்மாட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஒட்டுமொத்த க்ளோட் மிஸ்டும் ஒன்னு சேர்ந்து இப்ப அவருக்காக பேலஸ் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. யுன்சென் இப்ப அங்க வர அவருக்கான வரவேற்புலாம் இப்ப பயங்கரமா இருக்கு. நம்ம க்ளோட் மிஸ் கிளான் உருவாகி 1000 வருஷம் ஆயிடுச்சு. மாஸ்டர்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் 60 வருஷமா இந்த கிளானை வழி நடத்திட்டு இருக்கேன். சீக்கிரமாவே இந்த பொசிஷன்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி என்னோட ட்ரைனிங்ல முழு கவனத்தையும் செலுத்தணுங்கிறது தான் என்னோட ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, நாட்டு நிலைமை மோசமா இருந்ததுனால என்னால அவ்வளவு சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆக முடியல. ஆனா இப்ப நம்ம கிளானை வழி நடத்தக்கூடிய ஒரு சரியான ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே நம்ம எண்டின அவங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு, நீதான் நம்ம கிளானோட 53rd மாஸ்டராக போற. இன்னையிலிருந்து க்ளோட் மிஸ்ட வழி நடத்துற பொறுப்பும் உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் கிங் கொடுத்த அந்த ஸ்வாடையும் ஒன் மிரரையும் வாங்கி அதை அப்படியே நம்ம எண்டின் கையில கொடுத்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு அவர் அப்படியே ஒரு வெத்து சொரா அந்த இடத்த விட்டு அப்படியே ஓரமா போக அவங்க அப்படியே முன்னாடி வந்து ஒன் மிரரை மேல தூக்கி காமிச்சு எண்டின் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி அவங்களோட 2 கிளானையும் இனிமே அவங்களே பாதுகாக்க போறதா சொல்லி உறுதிமொழி எடுத்துக்க அங்கிருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் சோல்ஜர்ஸும் அவங்களுக்கு அப்படியே வாழ்க போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப நம்ம தலையும் சரியா க்ளோட் மிஸ்குள்ள என்ட்ரி ஆயிடுறாரு. அவர் அப்படியே ஸ்லோ மோஷன்ல உள்ள வந்துட்டு இருக்க அங்கிருந்த மொத்த கூட்டமும் அப்படியே சைலண்ட் ஆயிடுறானுங்க. நம்ம ஹீரோ அப்படியே பறந்து வந்து நடுவுல லேண்ட் ஆகிறாரு. நான் ஜியோயான் வூட்டங் சிட்டில இருந்து வந்திருக்கேன் எண்டினோட 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்றதுக்காக அப்படின்னு அவர் சொல்ல, அங்கிருந்த ஒருத்தன் அப்படியே நம்ம எண்டின் கிட்ட வந்து பதவி வெறுப்பு விழாதுமா, இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை விட்டு அவனை அடிச்சு வரட்டிடலாம் அப்படின்னு சொல்றான். இல்ல இது என்னோட பர்சனல் பிரச்சனை, நானே இதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அங்கிருந்து பறந்து வந்து அப்படியே ஸ்டேஜில் லேண்ட் ஆயிடுறாங்க. அவர் அப்படியே பயங்கர கோவத்தோட, எண்டின் கல்யாணத்தை நிறுத்தி நீ கிளானை அவமானப்படுத்தினதுக்காக நான் உன்னை பழி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு நடந்ததுதான் இன்னைக்கும் நடக்க போகுது. ஆனா உன்னை அட்டாக் பண்ணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் இல்ல, நான் உன் சேலஞ்சை ஏத்துக்கிறேன், எல்லாம் விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க ஸ்வாட் எடுத்து அவர் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அவரோட ரூலரை வச்சு அது எல்லாத்தையும் அசால்ட்டா அப்படியே தடுத்துடுறாரு. அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. அவருக்கு அப்படியே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எண்டின் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவரை அடிச்சு அவமானப்படுத்தினதை நினைச்சு பார்த்துட்டு அவர் அப்படியே அவங்களை அட்டாக் பண்ணி பின்னாடி தரல. அவங்களும் இப்ப டென்ஷன் ஆயிட்ட மாதிரி தெரியுது. அப்படியே அவங்க ஸ்வாடை எடுத்துட்டு அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட ஃபைட்டரை பார்த்து யுன்சென் உட்பட அங்கிருந்து எல்லாருமே அப்படியே வாயை பொழந்துட்ட மாதிரி தெரியுது. அங்கிருந்த ஒருத்தன் அப்படியே யுன்சென் கிட்ட வந்து, யங் மாஸ்டர் எப்ப ஃபைட் கிங் ரேஞ்சுக்கு போனாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்கிட்டே சொல்ல, போடா போய் வேடிக்கை பாடுறா அப்படின்னு சொல்லி அவரு திரும்பவும் அவர் அப்படியே அங்கிருந்து நோத்தி விட்டுறாரு. நம்ம ஜியோயான் லைட்டா சிரிச்சுட்டு, இப்பயாவது உன் உண்மையான பவர்ஸ வெளிக்காமிச்சியே, இவ்வளவு காலமா இதை மறைச்சு வச்சிருந்து உனக்கு வாழ்க்கையே வெறுத்து போலையா அப்படின்னு சொல்லி கேட்க, எண்டின் அவர் அப்படியே அட்டாக் பண்ண ரெடி ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ரெக்கையை விரிச்சிட்டு அவங்களுக்கு சமமா அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹென்ஃபங்கும் கூவும் கூட இப்ப அங்கதான் நின்றுட்டு இருக்கானுங்க. இவளோட ஆரா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்குல்ல, இவ்வளவு காலமா இதை மறைச்சு வச்சு நம்ம எல்லாருமே அவ ஏமாத்திட்டா பாரு அப்படின்னு ஹென்ஃபங் சொல்ல, கு நம்ம மாஸ்டரால கூட இதை கண்டுபிடிக்க முடியலனா இவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும். அகாடமில கூட அவன் இந்த பவர்ஸை யூஸ் பண்ணதே இல்ல. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பவரை மறைச்சு வச்சிருக்கானா, இவ கண்டிப்பா பயங்கரமான ஆளா தான் இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்ல, நம்ம ஹீரோவும் அவங்களும் ஒருத்தர் கூட ஒருத்தர் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எண்டின் அவங்க ஃபுல் பவரோட இருக்கிற அதே நேரத்துல அப்படியே அவங்களோட ஈவில் ஸ்வாடையும் இப்ப அப்படியே வெளியே எடுத்துடுறாங்க. யுன்சென் அவன் செத்தான் அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிப்ப போட, ஜியோயான் இன்னைக்கு நம்மள பவர்ஃபுல்லான ஆள் யாருங்கத நீ தெரிஞ்சுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை அவரை நோக்கி தூக்கி போட்டுடுறாங்க. அந்த ஈவில் ஸ்வாட் அப்படியே ஒரு ஈவில் டிராகனா மாதிரி நம்ம ஹீரோ அப்படியே காலி பண்ண வர, நம்ம ஜியோயான் அவரு ஃபுல் பவர்ஸோட அந்த ரூலர் அப்படியே தூக்கி போட்டு அந்த டிராகனை அப்படியே காலி பண்ணிடுறாரு. அந்த ஈவில் பிளேட் மேல அவரோட ரூலர் விழுந்து அதை அப்படியே லாக் பண்ண நம்ம எண்டினோ பயங்கரமா டேமேஜ் ஆகி அப்படியே கீழே வந்து விழுந்துடுறாங்க. யுன்சென் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம ஹீரோ அவரோட 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸை போட்டு நம்ம எண்டின் அப்படியே காலி பண்ற மாதிரி வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல அதை அப்படியே அவங்க பக்கத்துல யூஸ் பண்ணிடுறாரு. நீ தோத்துட்ட
அப்படின்னு அவர் சொல்ல, அந்த பவர் மட்டும் நம்ம மேல பற்றிருந்தா நமக்கு கண்டிப்பா சங்குதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அப்படியே அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. நீ ஜெயிச்சிட்ட ஜியோயான், இன்னில இருந்து அக்ரிமெண்ட் படி நான் உனக்கு சொந்தமாயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ இந்த நாளை நீ எதிர்பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உண்மைதான், கடைசி 3 வருஷமா நான் தோத்துட்டு தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்டின் அவங்களோட ஈவல் ஸ்வார்ட் எடுத்து அவங்கள அப்படியே காலி பண்ணிக்க போக நம்ம ஜியோயான் அவங்கள அப்படியே தடுத்துடுறாரு. உன் வாழ்க்கையில நீ இப்பதானே முத தோல்வியை சந்திக்கிற, அதுக்கே இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கிறதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஈவல் ஸ்வாடையும் அப்படியே அங்கிருந்து காணாம பண்ண அவங்களோட அப்பா இப்ப ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. எல்லாருக்குமே அவங்களுக்கான காலம் வரும். யங் பீப்புளை புள்ளி பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மாசா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க என்டினோட அப்பா அவங்கள அப்படியே ஸ்டேஜ்ல இருந்து கீழே கூட்டு வந்துடுறாரு. அங்கிருந்து ஹென்ஃபங்கும் கூவும் அவங்கள ஆக்கிரமிச்சிடுறானுங்க. உன் பொண்ணு சின்ன வயசுலயே சாக கூடாதுன்னு நினைச்சினா வாயை மூட்டுரு அப்படின்னு சொல்லி ஹென்ஃபங் அவர் அப்படியே மிரட்டிட்டு இருக்க கூ அவங்கள அப்படியே தனியா கூட்டு போய், நீ மாஸ்டர் டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட, அவர் இனிமே உன்னை பத்தி கவலைப்பட போறது இல்ல, நல்ல பிள்ளையா உன் கிளானோட ஜேட சீக்கிரமா அவர்கிட்ட ஒப்படைக்க பாரு அப்படின்னு அவன் சொல்ல, அவங்க அப்படியே பயங்கர காண்டோடையும் கோவத்தோடையும் அவன் அப்படியே ஒரு லுக்கு விடுறாங்க. யூன்சைன், சரி ஜியோயான் நீதான் ஜெயிச்சிட்டில, கிளம்பு அப்படின்னு சொல்ல அவர் அப்படியே ஒரு ரூலரை தூக்கி கீழே போடுறாரு. அங்க உழுவ ஆரம்பிச்ச விரிசல் அப்படியே யூன்சைன் கால் வரைக்கும் டெவலப் ஆயிட்டு வந்து அவங்க எல்லாரையும் அப்படியே பறக்க விட அவன் அப்படியே சாக்காயிரான். நான் இங்க வந்ததுக்கு மொத்தம் 3 காரணம் இருக்கு. ஒன்னு, என்டினுக்கும் எனக்குமான 3 years அக்ரிமெண்ட். 2வது, க்ளோட் மிஸ்ட், ஸ்டார் பவிலியன், நலன் கிளான் அப்படின்னு சொல்லி 3 கிளான்ஸும் ஒன்னு சேர்ந்து என் அம்மாக்கு துரோகி பட்டம் கட்டி அவங்கள தற்கொலை பண்ணிக்க வச்சீங்களா, அதுக்கு பழி வாங்கறதுக்கு அப்படின்னு அவர் சொல்ல, யூன்சைன் பக்கத்துல நின்னுட்டு இருந்தவரு, டேய் ஜியோயான் உன் ஃபைட்டரை வச்சுட்டு எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப நீங்க இல்லன்னு சொல்ல உங்க தப்ப ஒத்துக்கிறீங்க. யூன்சைன், நாங்க ஒன்னும் அம்மாவை கொல்றதுக்காகவோ ஸ்டார் பவிலியனோட ட்ரெஸரிய திரும்ப கேட்டவங்க வரல, அவளோட சொந்த மாஸ்டரையே கொண்டு இருக்கா, அதை பத்தி கேட்கறதுக்காக தான் அங்க வந்தோம். தப்பு பண்ணாதவ ட்ரெஸரிய சோல் டிஸ்டர் கிட்ட கொடுத்துட்டதா எதுக்காக சொல்லணும், எதுக்காக தற்கொலை பண்ணிட்டு சாகணும், அவ துரோகி தான், அவ இன்னசென்ட்ட நிரூபிக்க உன்கிட்ட ஆதாரம் இருந்தா காட்டு, அப்படி இல்லனா க்ளோட் மிஸ்ட விட்டு நீ உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோ ஆதாரமா, அவங்க உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி ஒரு ட்ரேடரா இருந்திருந்தா அவங்க எதுக்காக திரும்ப வரணும், என் அப்பா அவரோட ஃபைட்டர் அவ அழிச்சுக்கிட்டது கூட எங்க கிட்ட ட்ரெஸரி இல்ல அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான். அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருங்கிறது கூட எனக்கு தெரியும். சொந்த கிளானுக்கே துரோகம் பண்ணது, மாஸ்டரையே கொன்னதுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் பண்ணவன் அப்படின்னு அவர் சொல்ல வர சைட்ல மறைஞ்ச இந்த ஹென்ஃபங் அப்படியே பாஞ்சு வந்து அவர் அப்படியே அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஜியோயான் அவன் அப்படியே அடிச்சு பறக்க விட்டுறாரு. இது எல்லாத்தையும் பண்ணது இந்த ஹென்ஃபங் திருட்டு பையதான். 5 கிளானும் சோலால எதிர்த்து அட்டாக் பண்ண போயிட்டு இருந்தப்ப அவங்க எல்லாரையும் காட்டி கொடுத்துட்டான். இப்போ வரைக்கும் இவன் அவங்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவன் திரும்பவும் அவரை அப்படியே அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். நம்ம ஹீரோ அவனை அப்படியே அடிச்சு பின்னாடி தள்ளிட்டு இவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். இவன் இப்போ யூஸ் பண்ண ஸ்கில் கூட சோலால் இவனுக்கு கத்து கொடுத்ததுதான் அப்படின்னு அவரு சொல்ல, ஹென்ஃபங் வாய முர்றா, உன்ன மாதிரி ஒரு துரோகியோட பையனுக்கு இங்க பேசுறதுக்கு எந்த அறிகுறியும் கிடையாது அப்படின்னு சொல்றான். அங்கிருந்த இன்னொருத்தரும் அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துடுறாரு. ஹென்ஃபங் சொல்றது சரிதான், நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அவன் சொல்ல, யுன்சைனும் வேலையை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஆளுக்கு அப்படியே ஹீரோ ஹென்ஃபங் கிட்ட, நீ இப்ப யூஸ் பண்ணது கூட சோலால் உனக்கு கத்து கொடுத்த ஸ்கில் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, வாய மூரா, உன்ன மாதிரி ஒரு துரோகியோட பையனுக்கு இங்க பேசுறதுக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். உடனே கூட்டத்துல இருந்த ஒருத்தரும் அப்படியே பாஞ்சு கூச்சி டக்குனு ஸ்டேஜுக்கு வந்து, ஹென்ஃபங் சொல்றதுதான் சரி, உனக்குலாம் இங்க பேசவே தகுதி இல்ல அப்படின்னு சொல்ல, யுன்சைனும் அவன் பக்கத்துல இருந்த அவன் ஆளுங்களை பார்த்து வேலையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சிக்னல் தரான். அவனுங்களும் அப்படியே ஸ்டேஜுக்கு வர, மொத்த திருட்டு பசங்களும் ஒண்ணு சேர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை அப்படியே முடிச்சு வச்சிடுறாரு. அவர் அடிச்ச அடியில அங்க வந்து ஒருத்தனோட ஃபைட் குயே அழிஞ்சு போயிடுது. இப்படி பண்ணதுக்கு நீ என்ன கொன்னு இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்ல, உங்களை மாதிரி ஆளுங்களை கொல்றதுல கூட எனக்கு விருப்பம் இல்லடா அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் எதிர்பார்க்காத நேரத்துல யூன்சைன் அவர் அப்படியே அட்டாக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவும் அப்படியே லைட்டா டேமேஜ் ஆயிடுறாரு. எவ்வளவு பெரிய கிளான், க்ளோட் மிஸ்ட்னு பெருமை பேத்திக்கிறியே, 5 கிளானுக்கும் ஹெட்டாவும் இருக்க, இப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு உன்னால எப்படா சோலால் கூட சேர முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நீ ரொம்ப பேசுற ஜியோயான், உனக்கு சாகணும்னு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். நீ சோலால் கூட சேர்ந்துட்டு என் மொத்த கிளானையும் அழிச்சதும் எனக்கு தெரியும், என் அப்பாவை அவனுக்கிட்ட புடிச்சு கொடுத்ததும் எனக்கு தெரியும். யூன்சைன், நான் இங்க வந்ததுக்கான 3வது காரணம், நான் என் கிளானுக்காக பழி வாங்க வந்திருக்கேன், நீ இன்னைக்கு சாக போற அப்படின்னு அவரு சொல்ல,
அவன் அப்படியே சிரிச்சுட்டு அவன் ஆளுங்களை விட்டு அவன் ஃபார்மேஷன் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அங்கிருந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் கத்தியும் கைமா நம்ம ஹீரோவை சுத்தி அப்படியே ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. இது க்ளோன் மிஸ்டோட சீக்ரெட் ஃபார்மேஷன் மாதிரி தெரியுது. மேகம் அப்படியே வானத்துல சூழ ஆரம்பிச்சு அப்படியே சூரிய ஒளியை மறைக்க ஆரம்பிக்க அவனுங்களோட பவர்ஸ் அப்படியே வெளியே வந்து ஒரு சீல்டு மாதிரி உருவாகி நம்ம ஹீரோவையும் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. யுன்சென் சிரிப்பை போட்டுறான். நம்ம ஜியோயான் அதை சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க டக்கு டக்குன்னு வானத்துல இருந்து அந்த ஏரோஸ் அவனுங்க சீல்ட உடைச்சு அப்படியே பறக்க விட்டுருது. யுன்சென் முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே காணாம போக நம்ம ஹீரோயின் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டிராகன் மதரா, உங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தேவையில்லாம இதுல தலையிடாதீங்க அப்படின்னு அவன் சொல்ல, நீ சோலால் கூட சேர்ந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, உனக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்காக தான் நாங்க 2 பேரும் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யுன்சென், அப்போ நீங்க க்ளோட் மிஸ்ட், ஸ்டார் பவலியன், நலன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி 3 கிளானையும் எதிர்க்க ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அதிகப்படியான பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்க 2 பேரையுமே அப்படியே காலி பண்ண ட்ரை பண்ண நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அசரமா நின்ன இடத்துல இருந்தே அப்படியே அவங்க பவர்ஸை சமாளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு பெரிய கூட்டமே அப்படியே க்ளோட் மிஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுது. என்னன்னு பார்த்தா ஸ்னேக் டைப் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்னேக் குயின் அவங்க பவரை யூஸ் பண்ணி யுன்செனோட பவரை காலி பண்ண நம்ம ஜியோயான் அவங்க சீஃபை பார்த்து நான் தான் உங்களை இங்க வர வேணான்னு சொல்லியிருந்தேனா அப்படின்னு சொல்றாரு. எங்க கிளான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு கிங், நீங்க பிரச்சனையில இருக்கும் போது எங்களால அதை எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும், அதுவும் இல்லாம இது எங்க குயினோட ஆர்டர் அப்படின்னு அவர் சொல்ல, மெடுசா அப்படியே மேல பறந்துகிட்டு நம்ம ஹீரோவை லுக் விட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஜியோயான் அவங்களுக்கு டைம் சொல்ல ஸ்னேக் டைப் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மெடுசா பிளையிங்ல இருந்து அவங்க ஆளுங்க எல்லாரையும் அப்படியே காலி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கீழே இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கூவரை இப்ப டக்குன்னு உள்ள பூந்துடுறான். நம்ம ஜியோ சூனர் அவங்க பவரை யூஸ் பண்ணி அவனை அங்கிருந்து விரட்டி அடிக்க யுன்சென் திரும்பவும் அவன் மொத்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக் பண்ணிடுறான். ஆனா நம்ம ஜியோயான் அவர் ரூலரை யூஸ் பண்ணி அந்த பவரை அப்படியே காணாம பண்ணிடுறாரு. என் கிளான் மொத்தத்தையும் கொன்னு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, இதுக்கு மேல உனக்கு உயிர் வாழ்ற தகுதியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நம்ம எர்த்துக்கு ஒரு பைத்தான் அவருக்கு கத்து கொடுத்த 3 சேஞ்சஸ் இன் ஹெவன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி பூமியோட பவரையும் ஹெவனோட பவரையும் யூஸ் பண்ணி யுன்சென் அப்படியே அட்டாக் பண்ண ரெடியாக அவன் சமய பயந்துட்டாங்கிறது அவன் மூஞ்சிலேயே தெரியுது. நம்ம ஹீரோ அவன் அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. முதல் 2 மூல இருந்து அவன் அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். மூணாவதா அவர் அப்படியே அவரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அவன் அப்படியே அட்டாக் பண்ண யுன்செனோட சேர்த்து க்ளோட் மிஸ் பேலஸுமே அப்படியே ஒட்டு மொத்தமா தரமட்டமா ஆயிடுது. அவர்கிட்ட இவ்வளவு பவர்ஸ் இருக்கிறத அவனால நம்பவே முடியல. நம்ம ஜியோயான் அப்படியே முன்னாடி வந்து நின்னு மாசா போஸ் கொடுத்துட்டு இருக்க க்ளோட் மிஸ்டோட 13 எல்டர்ஸும் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. வந்த வேகத்துக்கு அவன் அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி அப்படியே பறக்க விட்டுறான். நம்ம ஜியோயான் அவரோட மொத்த ஆர்மியும் பின்வாங்க சொல்லிடுறாரு. நம்ம ஜியோ சூனர் உட்பட அங்கிருந்து எல்லாருமே அப்படியே அந்த இடத்தை விட்டு காணாம போக யுன்சென் அவன் ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பவும் சிரிப்பை போட்டுறான். இந்த பொடிப்பைய தான் இவன் நம்ம கிளானை அழிக்க பாக்குறான், இவனை விடாதீங்க அப்படின்னு அவரு சொல்ல, க்ளோட் மிஸ்டோட 13 எல்டர்ஸ் எங்க கிளானை அழிக்க நினைக்கிறது எவனா இருந்தாலும் சரி அவனை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 13 பேரும் சேர்ந்து அவனுங்க பவர்ஸ் அப்படியே ஒன்னு சேர்க்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அவரோட 3 எசன்ஸ் ஃபிளமையும் ஒன்னு சேர்த்து ஆங்கிரி பூத்தா டெக்னிக்கை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. க்ளோட் மிஸ்டோட 13 எல்டர்ஸ் அவனுங்க பவர்ஸை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட அனுப்பி வைக்க நம்ம ஹீரோவும் அவரோட ஆங்கிரி பூத்தா ஃபயரை அப்படியே அவனுங்க கிட்ட அனுப்பி விட்டுறாரு. 2 ஃபயரும் ஒன்னோட ஒன்னு மோதிக்குது. நம்ம ஜியோயான் டக்குன்னு அதை அப்படியே வெடிக்க வைக்க ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் அதுல இருந்து அப்படியே வெளியே வந்து அங்கிருந்து எல்லாருமே அப்படியே கண்டம் பண்ணிடுது. 13 எல்டர்ஸ் கொத்து கறி மாதிரி ஆயிடுறானுங்க. நம்ம ஹீரோவும் சமய காயப்பட்டுறாரு. டக்குன்னு ஃபேன்ல இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறான். யுன்சென், மாஸ்டர் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்க, இவனுங்க எதுக்குமே பிரயோஜனம் இல்லைங்கிறத நீ எனக்கு நிரூபிச்சு காட்டிட்ட ஜியோயான், ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க உடம்புல ஒட்டிட்டு இருந்த மீதி பவரையும் அவன் அப்படியே உறிஞ்சு வெளியே எடுக்க ஆரம்பிக்க நம்ம ஜியோயான் கிராண்ட் மாஸ்டர், இந்த வாட்டி நான் என் பவரை யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா நம்ம 2 பேருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கிராண்ட் மாஸ்டர் லைட்டா சிரிச்சுட்டு, ஏண்டா 3 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டை முடிக்கிறதா சொல்லி தானே வந்தேன், அதோட திரும்ப போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க தானே சொன்னீங்க நம்ம 5 கிளானையும் வழி நடத்தி சோலால எதிர்க்கணும்னு, ஆனா இப்ப நம்ம கிட்ட பாக்கி இருக்கிறது கூ கிளானும் ஜியோ கிளானும் மட்டும்தான். ஜியோ கிளானையே இவனுங்க அழிச்சிட்டானுங்க, கூ கிளானை நான் இந்த பிரச்சனையில இழுக்க விரும்பல, இவனுங்களை கொல்லாம நம்மளால ஜஸ்டிஸ காப்பாற்ற முடியாது மாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்ல, கிராண்ட் மாஸ்டரும் குசைய போயிடுறாரு. சமய சொன்ன ஜியோயான், இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், இன்னைக்கு ஒரு நாளை மட்டும் நீ தாண்டிட்டினா கண்டிப்பா நீ தான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு வேலையை காட்ட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு ரெக்கையை விரிச்சிட்டு அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. மாஸ்டர் கொடுத்த பவரையும் அவரோட பவர்ஸையும் யூஸ் பண்ணி அவரு திரும்பவும் ஆங்கிரி பூத்தா டெக்னிக்கை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிக்க
ஃபேன்லவும் பயங்கரமா அவன் பவர்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்னு சேர்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்போ ஒரு வழியா எசன்ஸ் ஃப்ளேம் எல்லாம் ஒன்னு சேர்த்துறாரு. அவர் அப்படியே அந்த பவர்ஸ அவன் கிட்ட அனுப்பி வைக்க அது அவன் கிட்ட போறதுக்குள்ள அவர் திரும்பவும் 3000 தண்டர் மூவ் யூஸ் பண்ணிடுறாரு. அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா மின்னல் வெட்ட ஆரம்பிச்சு அவர் உடம்பெல்லாம் அது அப்படியே கிளிக்க ஆரம்பிச்சிருது. அவரு திரும்ப திரும்ப அந்த பவர் அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதோட விளைவா கிட்டத்தட்ட அவர் இப்ப சாகுற நிலைமைக்கு வந்துடுறாரு. கடைசி நேரத்துல அவர் அப்படியே அவரோட மொத்த பவர்ஸை யூஸ் பண்ணி ஃபேன்ல அப்படியே அட்டாக் பண்ண ரெண்டு பேரோட பவர்ஸும் அப்படியே ஒன்னோட ஒண்ணு அப்படியே மோதிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ எசன்ஸ் ஃப்ளேமை பிளாஸ்ட் பண்ண திரும்பவும் ஒரு பயங்கரமான வெடிப்பு ஏற்பட்டு ஃபேன்ல உட்பட ஒட்டுமொத்த க்ளவுட் மிஸ்ட் மவுண்டனுமே இப்ப அப்படியே அழிஞ்சு போயிடுது. நம்ம ஜியோயான் மட்டும் மயக்கமான நிலைமையில அப்படியே கீழே கிடக்காரு. நம்ம ஜிசியான் இப்ப இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன்னா நான் உன்னை பாத்துக்கிறேன், நம்ம திரும்பவும் மேஜிக்கல் பீஸ் மவுண்டனுக்கே போயிடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு தூக்க போக நம்ம என்ரின் கத்தியோட அப்படியே அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. உன் அப்பாவை சோலால் புடிச்சிட்டு போகும்போது நான் அங்கதான் இருந்தேன், ஆனா அங்கிள் நீ உன்னை காப்பாத்திக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனாலதான் நான் எதுவுமே பண்ணல, ஒருவேளை ஃபியூச்சர்ல நீ அவரை பாத்தீனா எனக்காக அவர்கிட்ட சாரி கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஜிசியானோ நம்ம ஹீரோவை தூக்கிட்டு விங்டு டைகர்ல ஏறி அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க இப்ப மேஜிக்கல் பீஸ் மவுண்டனுக்கும் வந்துட்ட மாதிரி தெரியுது. அவங்க அப்படியே நம்ம ஹீரோ தோல்ல சாஞ்சி அப்படியே அழுதுட்டு இருக்க நம்ம ஜியோயானோ லைட்டா அப்படியே கண் முழிக்கிறாரு. நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க, அழுகும் போது உன் கண்ணெல்லாம் சவுந்து நீ பார்க்கவே நல்லா இருக்க மாட்டேன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவரு சொல்ல ஜிசியான் அப்படியே அழுதுகிட்டே ஹஸ்பண்ட் உன் உடம்புல இருக்கிற எல்லா வெயின்ஸும் எல்லா போன்ஸையும் தண்டர் டேமேஜ் ஆக்கிடுச்சு, உன்னை என்னால காப்பாற்ற முடியாதோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் எனக்கு புரியுது, நான் ரொம்பவே காயப்பட்டிருக்கேன், இப்ப இறந்து போக போறேன், ஆனா நான் நிறைய கெட்டவங்களை அழிச்சிருக்கேன், நான் சாக போறத நினைச்சு எனக்கு கவலை இல்ல அப்படின்னு அவர் சொல்ல ஜிசியான் இல்ல ஹஸ்பண்ட் இல்ல நீ சாக மாட்ட, நான் உன்னை சாக விட மாட்டேன், நீ சாகவும் கூடாது, உன்னை காப்பாத்துற வழிய நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் நீ எனக்காக இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்க அப்படியே என்ட்ரன்ஸ்ல நின்று ஹஸ்பண்ட் மறந்துடாத நீ எனக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஜியோயான் அப்படியே சாஞ்சி கீழே விழுந்துடுறாரு. அவரால் இப்ப அசைய கூட முடியல. ஹென்ஃபங் இப்ப அந்த இடத்துக்கு வரா. அச்சச்சோ பாவம் நீ சீக்கிரமாவே செத்துருவ போலயே அப்படின்னு சொல்லிட்டு நீ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு, சொர்க்கத்துக்கு போனவனே உன் அம்மா கிட்ட நான் சாரி சொன்னதா சொல்லிடு, ஏன்னா நான் சின்ன பையனா இருக்கும் போது சீனியர் சிஸ்டர் தான் என்ன ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருட்டு பையன் அப்படியே ஒரு ரிங்க கழட்ட ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவர் கையை அப்படியே டைட்டா வச்சுக்கிறாரு. ஆனா அவன் வலு கட்டாயமா அது அப்படியே ஒரு கையில இருந்து உருவி எடுத்துடுறான். நம்ம ஜியோயானுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் அவரால் இப்ப எதுவுமே செய்ய முடியல. ஹென்ஃபங் அந்த ரிங் எடுத்து அப்படியே அவன் தலையில வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ மாதிரியே அவனும் அப்படியே அதுக்குள்ள போக நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்க நின்று ஏதோ பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே அடுக்கி வச்சிட்டு இருக்காரு. ஹென்ஃபங் அவன் பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க கிராண்ட் மாஸ்டர் வா ஒரு வழியா வந்துட்டியா, ஸ்டார் பவுலியன் ட்ரெஸரிக்காக தானே நீங்க வந்திருக்க, நீ எதிர்பார்த்தது இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹென்ஃபங்கும் நாக்க தொங்க போட்டு அப்படியே அந்த பேப்பர்லாம் போய் எட்டி பார்க்கறான். ஆனா அது ஃபுல்லா ஒரே டிராயிங்ஸா இருக்கு. மாஸ்டர் இது என்னது, இது தெரியல, இதான நீங்க எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கும் போது வரைஞ்ச டிராயிங்ஸ், இது உன்னோட சீனியர் சிஸ்டர் வரைஞ்சது, அப்புறம் இதான் நீ வரைஞ்சது, அப்போ உனக்கு 6 வயசு இருக்கும், நான் சொல்ற எதையுமே நீ கேட்க மாட்ட, ஆனா இந்த டிராயிங் காம்படிஷன் வச்சப்ப நீ மட்டும்தான் 5 டெம்பரரை வரைஞ்ச, நான் அன்னைக்கே யோசிச்சேன் நீ கண்டிப்பா ஏதோ பெருசா சாதிக்க போறேன்னு, ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுன்னு நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு அவரு சொல்ல ஹென்ஃபங் நான் வேணும்னு அப்படி பண்ணல மாஸ்டர், எனக்கு ஒரு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முன்னாடி வந்து மண்டிட்டு அவரு காலையே உளுந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறான். கிராண்ட் மாஸ்டர்ல அவனை சுத்தமா நம்ப முடியல, இருந்தாலும் அவனை அப்படியே எழுப்பி விட்டு சரி சொல்லு நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க சோல் டிஸ்ட்ராயர் நம்ம 5 கிளானையும் அழிக்க பிளான் பண்ணிட்டு இருந்தான். அந்த டயத்துல ஜியோயான் இருந்தான், இருந்தாலும் அவன் ரொம்ப சின்ன பையன், அவனால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில அவன் இருந்தான். நான் மட்டும் அன்னைக்கு சோல் டிஸ்ட்ராயர் சொல்றது கேட்காம இருந்தேன்னா அன்னைக்கு பல பேர் செத்து இருந்திருப்பாங்க. நீங்க நம்ம கிளானோட ஹெவன்லி ட்ரெஸரிய திரும்ப என்கிட்டயே கொடுங்க, நான் அந்த சோல் டிஸ்ட்ராயர் கிட்ட போய் கொடுத்துடுறேன், அவன் என்ன இன்னமும் நம்ப ஆரம்பிச்சிருவான், சரியான நேரம் பார்த்து நானே அவனை கொண்டு மொத்த உலகத்தையே காப்பாத்தி நீங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை பொய் இல்லைன்னு நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு அவன் சொல்ல கிராண்ட் மாஸ்டருக்கு இவன் ஒன்னும் திருந்தவே இல்லை அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ட்ரெஸரியெல்லாம் தர முடியாது தம்பி, நீ பேசாம என்ன சோல் ஆல்டருக்கு கொண்டு போய் அடைச்சிரு,
அங்க தானே ஜியோ ஃபேமிலியோட ஹெட் இருக்காரு. நாங்க 2 பேரும் டீ சாப்பிட்டு அப்படியே கதை பேசிட்டு இருப்போம்ல அப்படின்னு அவரு சொல்ல, எனக்கு புரியுது மாஸ்டர், நீங்க இன்னும் என்ன நம்பல. ஆனா உங்களுக்கும் இப்ப இதை விட்டா வர வழி இல்ல. சோல் டிஸ்டர் வந்துட்டு இருக்கான். அவன் வந்தானா இங்க இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடும். கிராண்ட் மாஸ்டர் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அப்ப சரி, நான் போய் ஜியோயானை கொன்னுடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, அவன் லைட்டா யோசிச்சு பார்த்துட்டு, நில்லு, சரி ட்ரெஸரிய தரேன், ஆனா நான் அதை நேரா ஹூமின்சன் கையில தான் தருவேன் அப்படின்னு அவரு சொல்ல, சரி அப்படியே ஏன்சியன் ஜெடியும் கொடுத்துருங்க அப்படின்னு அவன் சொல்றான். என்னது, பவிலியனோட ஏன்சியன் ஜெட் பவிலியன் ஹெட் கிட்டே இல்லையா? இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அப்ப ஜியோயானை கொல்ல வேண்டியதான். சரி, அதையும் தந்துடுறேன். இன்னும் ஒண்ணு பாக்கி இருக்கு, என் எசன்ஸ் ஃபிளேமை எப்ப திரும்பி தர போறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, கிராண்ட் மாஸ்டர் உனக்கு அது வேணும்னா நான் அதையும் தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஷென்ஃபங் அப்படியே கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சிடறான். நீங்க தான் ஃபர்ஸ்ட் உங்க ப்ராமிஸை பிரேக் பண்ணீங்க, எசன்ஸ் ஃபிளேமை நீங்க எனக்கு தரதா சொல்லிட்டு கடைசியில நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ப்ராமிஸை பிரேக் பண்ணது, லாயல்ட்டியை பிரேக் பண்ணதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க தான் முதல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே மாஸ்டர் போட்டு கிளின்னு கிளிக்க ஆரம்பிக்க, அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் எந்த பதிலுமே சொல்ல முடியாம அவர் அப்படியே அமைதியா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்காரு. இங்க இருக்கிறதுலயே ரொம்பவே மோசமான ஆள்னா அது நீங்க தான். உங்களை எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு நான் நியாயத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் கையில இருந்த சாட்டையில அவர் அப்படியே லாக் பண்ணி அங்கிருந்து வெளியே இழுத்துட்டு போக ட்ரை பண்ண, 2 அடிக்கு மேல அவனால கிராண்ட் மாஸ்டர் அந்த இடத்த விட்டு அசைக்கவே முடியல. அவரை இழுத்து அவரு சாட்டையை அப்படியே அருந்து போயிடுது. நீங்க என்ன உங்க காலை கம் போட்டு ஓட்டிட்டீங்களா? கிராண்ட் மாஸ்டர் டக்குன்னு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏண்டா, இங்கிருந்து வெளியே வர முடிஞ்சிருந்தா நானே வெளியே வந்து உன் கதையை எப்போ முடிச்சிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, ஷென்ஃபங் நான் துரோகி தான், ஆனா நான் விசுவாசமானவங்கிறத நீங்க ஒரு நாள் புரிஞ்சுக்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ரிங்கை விட்டு அப்படியே வெளியே வந்துடுறான். ஜியோயான், இது எனக்கு சொந்தமான ட்ரெஸரி, நான் இதை திரும்ப எடுத்துட்டு போறேன். ஒருவேளை உனக்கு இது வேணும்னு நினைச்சினா நீ சோல் ஆல்டருக்கு வந்து இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த நிலைமையில கூட அவனுங்க இந்த போடாம டக்குன்னு அவர் அப்படியே அவன் காலை பிடிச்சிக்கிறாரு. ஷென்ஃபங் அவரை இழுத்து பாக்குறான். ஆனா அவரு ஊர்ற மாதிரியே தெரியல. கடுப்பாய் அவன் அப்படியே அவரை எட்டி வச்சு அங்கிருந்து பறக்க விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ க்ளவுட் மிஸ்டுக்கு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆனா இப்போ இந்த இடமே அப்படியே தரமட்டமா இருக்கு. வழக்கம் போல இந்த வாட்டியும் நம்ம இல்லாமலே அவன் எல்லாத்தையும் முடிச்சிட்டான் போல அப்படின்னு அவங்க சொல்ல, ஏண்டா லேட்டா வந்தது நம்ம, அப்ப முடிச்சுட்டு போகாம என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நம்ம லின்சியா கேட்கிறாரு. அடுத்த வாட்டி கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஜியோயான், என்னால உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரு நிலைமையை நினைச்சு அப்படியே அழுதுட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் எதுவுமே பேச முடியாம அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப காலமா எனக்குள்ள இருந்து என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருந்த ஒரு ரகசியத்தை இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன். என்னோட ஆன்செஸ்டர் என்ன ஜியோ கிளானுக்கு அனுப்பி வச்சது சும்மா இல்ல, ஒரு மிஷினுக்காக. அவங்க அப்படியே அவரு கழுத்துல இருந்த அந்த ஏன்சியன் ஜெட அப்படியே உருவி எடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோ கண்ல இருந்து அப்படியே தண்ணியா வர ஆரம்பிச்சிருது. ஜூனர் அப்படின்னு அவரு சொல்ல, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அப்பயாவது நம்ம 2 பேரும் ஒரு சாதாரண லைஃப் வாழணும் ஜியோயான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தனி மரமா அந்த குகையில அப்படியே படுத்துட்டு இருக்காரு. கொஞ்சமா அவரோட உயிரும் அப்படியே அவரை விட்டு பிரிஞ்சிருது. பூமியில இருந்து அவரோட ஆத்மா அப்படியே நேரா ஹெவனுக்கு போயிட்டு அங்கிருந்த ஒரு ரிங் மாதிரியான ஏதோ ஒண்ணு லைட்டா அப்படியே க்ளோவாக திரும்பவும் அது அப்படியே அவர் உடம்புக்குள்ளேயே வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஜியோயான் டக்குன்னு அப்படியே கண் முழிச்சிடுறாரு. இனிமே தாண்டா ஆட்டமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர் அப்படியே அங்கிருந்து காணாம போக அப்படியே ஃபைனல் எபிசோடு முடியுது. வேற லெவல் பினிஷிங்கோட அடுத்த எபிசோடுக்கான ஒரு பயங்கரமான லீடையும் கொடுத்து இந்த சீசனை முடிச்சு வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்த சீசன் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். யாரும் கோச்சிக்காதீங்க. ரிலீஸ் ஆன உடனே நாங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுறோம். அது வரைக்கும் குட் பை.